Hello everyone, welcome to VM Commerce. This is Meenakshi. இன்னைக்கு நம்ம இந்த வீடியோவில் 11th ஸ்டாண்டர்ட் அக்கௌண்டன்ஸில் யூனிட் 9 rectification of errors பற்றி பார்க்க போகிறோம். Previously we have completed the unit 8, that is BRS chapterல all the exercise problems we have discussed. So we are moving to the next topic. See, before getting into the main topic, that is rectification of errors, அதுக்கு முன்னாடி எரர்னா என்ன அப்படின்னு பார்க்கணும். ஸோ the error means recording or classifying or summarizing the accounting transactions wrongly or omissions to record them by a clerk or an accountant unintentionally. So this is very important. Unintentionally அப்படின்னா தெரியாமல் ஒரு பிஸ்னஸில் இருக்கிற அக்கௌண்டண்ட்டோ கிளரிக்கல் போஸ்ட்டில் ஒர்க் பண்ணுறவங்களோ தப்பு பண்ணிட்டாங்க அப்படின்னா தட் இஸ் கால்ட் அஸ் எரர். அன்இன்டென்ஷனலி அப்படின்னா தெரியாமல் தவறு பண்ணிடுறது. ஸோ இட் மே பி இன் ரெக்கார்டிங் த டிரான்சாக்ஷன்ஸ் ஆர் கிளாஸிஃபைங் ஆர் சம்மரைசிங் த அக்கௌண்டிங் டிரான்சாக்ஷன்ஸ். ஸோ தப்பாக என்ட்ரு பண்ணுறதுக்கு பேர் தான் எரர். ஓகே, so we are having classifications of errors. 4 classification, 4 types of errors இருக்கு. That is error of omission, error of commission, error of principal, compensating errors. In these things, error of omission ரெண்டு subdivision இருக்கு, complete omission and partial omission. Error of commissionல 4 இருக்கு, that is error of recording, error of posting, error of casting, error of carrying forward. Okay, so கம்ப்ளீட் ஒமிஷன்னா ஃபுல்லாக ஒரு டிரான்சாக்ஷனை ஒமிட் பண்ணிடுறது. பார்ஷியல் ஒமிஷன்னா பாதி என்ட்ரு பண்ணிவிட்டு பாதி என்ட்ரு பண்ணாமல் இருக்கிறது. எரர் ஆஃப் கமிஷனில் ரெக்கார்டிங் அப்படின்னா என்டர் பண்ணும்போதே ஒரு டிரான்சாக்ஷன்ஸை ரெக்கார்ட் பண்ணும்போது தப்பாக என்ட்ரு பண்ணுறது. போஸ்டிங்னா என்னது, ஜேர்னல் டு லெட்ஜர் நம்ம ட்ரான்ஸ்ஃபர் பண்ணும்போது வர தவறுகள். கேஸ்டிங் அப்படின்னா டோட்டலிங் த அக்கௌண்ட்ஸ், டோட்டல் ஏதாவது இப்போ பர்ச்சேசஸ் புக், சேல்ஸ் புக்ஸ் நம்ம டோட்டல் பண்ணும்போது ராங்காக என்டர் பண்ணிடுறது. கேரிங் ஃபார்வர்ட், ஒரு பேஜ்லேருந்து இன்னொரு பேஜுக்கோ ஒரு அக்கௌண்ட்லேருந்து இன்னொரு அக்கௌண்ட்டுக்கோ நம்ம கேரி ஃபார்வர்ட் பண்ணும்போது ராங்காக என்டர் பண்ணிடுறது. ஸோ வி வில் டிஸ்கஸ் த மீனிங் ஆஃப் தீஸ் டைப்ஸ் ஆஃப் எரர்ஸ். ஃபர்ஸ்ட் ஒன் இஸ் எரர் ஆஃப் ஒமிஷன். இப்போ நம்ம பார்த்தோம் கம்ப்ளீட் ஒமிஷன், பார்ஷியல் ஒமிஷன் அப்படின்னு. ஸோ த ஃபெயிலியர் ஆஃப் த அக்கௌண்டன்ட் டு ரெக்கார்ட் அ டிரான்சாக்ஷன். ஸோ ஒமிஷன் அப்படின்னா நம்ம விட்டுடுறது, அந்த டிரான்சாக்ஷன்ஸையே என்டர் பண்ணாமல் விட்டுடுறது, அதுதான் எரர் ஆஃப் ஒமிஷன். ஓகே, அக்கௌண்டன்ட் வந்து தவறுதலாக அந்த டிரான்சாக்ஷனை என்டர் பண்ண மறந்துடுறது. ஸோ இதில் 2 டைப் பார்த்தோம், கம்ப்ளீட் அண்ட் பார்ஷியல். கம்ப்ளீட் ஒமிஷன்னா when a transaction is completely omitted. இப்போ டிரான்சாக்ஷன்னா என்னது, பர்ச்சேஸ்டு குட்ஸ் ஃபார் கேஷ், this is a transaction. இந்த டிரான்சாக்ஷனை கம்ப்ளீட்டாக நம்ம என்டர் பண்ணாமல் விட்டுறது. இப்போ பார்ஷியல் ஒமிஷன், பார்ஷியலி ரெக்கார்டட், பார்ஷியலி ஒமிட்டட். ஓகேவா? ஸோ திஸ் வி கேன் ஈஸிலி ஐடென்டிஃபை வித் த ஹெல்ப் ஆஃப் த பில் ஆர் வவுச்சர்ஸ். இந்த பார்ஷியல் ஒமிஷனை நம்ம கொஞ்சம் ஈஸியாக ஐடென்டிஃபை பண்ணிடலாம். தென் எரர் ஆஃப் கமிஷன். when a transaction is incorrectly recorded. error of commission அப்படின்னா ரெக்கார்ட் பண்ணியிருப்பாங்க பட் தப்பாக ரெக்கார்ட் பண்ணியிருப்பாங்க. ஓகே, தட் இஸ் எரர் ஆஃப் கமிஷன். எரர் ஆஃப் ஒமிஷன்னா கம்ப்ளீட்டாக அவங்க வந்து அந்த டிரான்சாக்ஷனே என்ட்ரு பண்ண மறந்துடுறாங்க. எரர் ஆஃப் கமிஷன் அப்படின்னா என்ட்ரு பண்ணுறாங்க பட் தப்பாக என்டர் பண்ணிடுறாங்க. ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ ஒரு டிரான்சாக்ஷன்ஸ் இருக்குது, சேலரி பெய்டு ₹6,500. ஓகே, பட் இந்த புக்ஸ் salary paidன்னு எழுதியிருக்கிறாங்க பட் wrongly they have entered 5,600. so this is incorrect record. okay, salary paidன்ற transaction record பண்ணிட்டாங்க, instead of 6,500 they have recorded 5,600. this is error of commission. okay, then next one, error of principle. It means the mistake committed in the application of fundamental accounting principles in recording a transaction. We know that already, that double entry system of bookkeeping, personal account, real account, nominal account, we are having many accounting principles to be followed in the recording. So record பண்ணும்போது நிறைய accounting principles நம்ம ஃபாலோ பண்ணணும். ஆனால் பை மிஸ்டேக் அந்த ஃபண்டமெண்டல் பிரின்சிபல்ஸை அப்ளை பண்ணும்போது தவறுதலாக இருக்கிறது. டேக் ஃபார் எக்ஸாம்பிள், we know that 6th chapter subsidiary books, we will be entering
பர்ச்சேசஸ் புக், சேல்ஸ் புக், அந்த புக்ஸு ஓப்பன் பண்ணும்போது we know the fundamental principle of subsidiary books. What is the fundamental principle? Purchase of an asset cash purchases நம்ம அந்த புக்ஸில் என்ட்ரு பண்ணக்கூடாது. If suppose the accountant wrongly entered that purchase of assets in purchases book அப்படின்னா accounting principlesே தப்பு. ஓகே, நமக்கு ஆல்ரெடி தெரியும் கேஷ் பர்ச்சேசஸும் பர்ச்சேசஸ் ஆஃப் அசட்ஸும் அந்த சப்சிடரி புக்ஸில், அதாவது பர்ச்சேசஸ் புக், சேல்ஸ் புக்லலாம் நம்ம என்ட்ரு பண்ண மாட்டோம். ஸோ தப்பாக என்ட்ரு பண்ணிட்டாங்கன்னா தட் இஸ் கால்டு எரர் ஆஃப் பிரின்சிபல். ஓகே, தென் காம்பன்சேட்டிங் எரர்ஸ், த எரர்ஸ் தட் மேக் அப் ஃபார் ஈச் அதர். காம்பன்சேட் அப்படின்னா என்னது? ஸோ ஒரு தவிர when a mistake in a recording a transaction is compensating with another mistake, அதாவது ஒரு டிரான்சாக்ஷனை தப்பாக என்ட்ரு பண்ணுறது இன்னொரு தப்பு மூலமாக காம்பன்சேட் ஆகிறது. ஓகே, ஸோ திஸ் எரர் cannot be disclosed in the trial balance. இந்த மாதிரி எரர்ஸை நம்ம ட்ரையல் பேலன்ஸ் ப்ரிப்பேர் பண்ணுறது மூலமாக கண்டுபிடிக்கவே முடியாது. யூஸ்வலாக ஒரு அக்கௌண்ட்ஸில் எரர் இருக்குது, மிஸ்டேக்ஸ் இருக்குதுன்னு எப்போ கண்டுபிடிக்கிறாங்க? while preparing the trial balance. ட்ரையல் பேலன்ஸ் ப்ரிப்பேர் பண்ணும்போது தான். ஓகே, ட்ரையல் பேலன்ஸ் ஷுட் அக்ரி வித் ஈச் அதர். அதாவது டெபிட் காலமும் கிரெடிட் காலமும் ஈக்குவலாக இருக்கணும். ஈக்குவலாக இல்லைன்னா அங்கே வந்து எரர்ஸ் இருக்குது அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இந்த காம்பன்சேட்டிங் எரர்ஸை நம்மளால் ட்ரையல் பேலன்ஸ் மூலமாக கண்டுபிடிக்கவே முடியாது. திஸ் காம்பன்சேட்டிங் எரர் இஸ் வெரி டிஃபிகல்ட் டு ட்ரேஸ். ஓகே, ஸோ இப்போது ஃபார் எக்ஸாம்பிள் இன் அ ட்ரையல் பேலன்ஸ் பர்ச்சேஸ் அக்கௌண்ட் வந்து நம்ம டெபிட்டில் எழுதுவோம். ஸோ பர்ச்சேஸ் அக்கௌண்ட் இன்ஸ்டெட் ஆஃப் 5,000 ரிட்டர்ன் அஸ் 10,000. பர்ச்சேசஸ் அக்கௌண்ட்டு டெபிட்டில் 5,000 எழுதுறதுக்கு பதிலாக 10,000 எழுதிட்டாங்க. ஓகே, ஆன் த சேம் டைம் in credit column sales account instead of 15,000 return as 20,000. 15,000 சேல்ஸ் அக்கௌண்ட்டில் எழுதுறதுக்கு பதிலாக 20,000 எழுதிட்டாங்க. ஸோ போத் த சைட்ஸ் த அமௌண்ட் வாஸ் இன்க்ரீஸ்டு பை ₹5,000. அதாவது டெபிட்லையும் 5,000 ருபீஸ் இன்க்ரீஸ் பண்ணி காமிச்சிட்டாங்க பர்ச்சேசஸ் அக்கௌண்ட்டில், கிரெடிட் காலம்லையும் சேல்ஸில் 5,000 இன்க்ரீஸ் பண்ணி காமிச்சிட்டாங்க. ஸோ இந்த ட்ரையல் பேலன்ஸ் வில் டேலி. அப்பையும் அந்த ட்ரையல் பேலன்ஸ் என்ன ஆகிடும்? டேலி ஆகிடும். ஓகே, த எரர் cannot be traced. இந்த மாதிரி எரர்ஸ் வந்து ஒரு நல்ல வெல் எக்ஸ்பீரியன்ஸ்டு அக்கௌண்டன்ட்னால மட்டும்தான் அதை ட்ரேஸ் பண்ணி கண்டுபிடிக்க முடியும். அந்த அக்கௌண்டிங் பிரின்சிபல்ஸில் வந்து சவுண்டு நாலேஜ் இருக்கிறவங்க. ஓகே, ஸோ தீஸ் ஆர் ஆல் த கிளாசிஃபிகேஷன் ஆஃப் எரர்ஸ்: எரர் ஆஃப் ஒமிஷன், கமிஷன், பிரின்சிபல், காம்பன்சேட்டிங் எரர்ஸ். தென் now the meaning of rectification of errors. Okay, அக்கௌண்ட்ஸ் புக்கில் வந்து எரர் வந்துருச்சு பை மிஸ்டேக், அன்இன்டென்ஷனலி த அக்கௌண்டன்ட் ஹேஸ் டன் சம் மிஸ்டேக்ஸ். ஸோ அப்போது இந்த எரர்ஸை ரெக்டிஃபை பண்ணுறது, ரெக்டிஃபிகேஷன் அப்படின்னா என்ன மீனிங்? ஒரு தவறை திருத்திக்கிறது, அதை கரெக்ட் பண்ணுறது. ஓகே, அதுதான் ரெக்டிஃபிகேஷன் அப்படிங்கிறது. ஓகே, ஸோ without rectifying the errors, final accounts will not show the correct financial position. ஸோ நம்ம எரர்ஸை ரெக்டிஃபை பண்ணாமல் ஃபைனல் அக்கௌண்ட்ஸ், ஃபினான்ஷியல் ஸ்டேட்மெண்ட்ஸ் ப்ரிப்பேர் பண்ணோம் அப்படின்னா அது வந்து ஒரு கரெக்டான இன்ஃபர்மேஷன்ஸை நமக்கு கொடுக்காது. ஸோ த எரர்ஸ் ஷுட் பி ரெக்டிஃபைடு. கண்டிப்பாக ரெக்டிஃபை பண்ணணும். ஸோ த ப்ராசஸ் ஆஃப் சிஸ்டமேட்டிக்லி கரெக்டிங் த அக்கௌண்டிங் எரர்ஸ் இஸ் நோன் அஸ் ரெக்டிஃபிகேஷன் ஆஃப் எரர்ஸ். ஸோ அக்கௌண்டிங் எரர்ஸை சிஸ்டமேட்டிக்காக மற்ற எந்த விதமான அக்கௌண்ட்ஸும் எங்கே தப்பு நடந்திருக்கோ அந்த பிளேஸை மட்டும்தான் நம்ம ரெக்டிஃபை பண்ணணும், வித்தவுட் அஃபெக்டிங் த அதர் டிரான்சாக்ஷன்ஸ். ஸோ அதுதான் ரெக்டிஃபிகேஷன் ஆஃப் எரர்ஸ், சிஸ்டமேட்டிக்கலி கரெக்டிங் த அக்கௌண்டிங் எரர்ஸ். ஓகே, மீனிங் ஆஃப் rectification of errors இதுதான். Then in this chapter, in the unit 9, we are going to discuss three models of rectification of errors. What are all the three models? First வந்து overcasting or undercasting. Then before preparing the trial balance, after preparing the trial balance. மோஸ்ட்லி இந்த ட்ரையல் பேலன்ஸ் ப்ரிப்பேர் பண்ணும்போதோ இல்லை ப்ரிப்பேர் பண்ணதுக்கு அப்புறமோ தான் நமக்கு அங்கே எரர்ஸ் இருக்குன்னே கண்டுபிடிக்க போகிறோம். அண்ட் இன்னொரு மாடல் வந்து ஓவர் கேஸ்டிங் ஆர் அண்டர் கேஸ்டிங். கேஸ்டிங்னா என்ன மீனிங்? டோட்டலிங். ஸோ டோட்டல் பண்ணும்போது தவறு பண்ணுறது, எரர்ஸ் வருது.
then before preparing the trial balance, after preparing the trial balance. இந்த மூணு மாடல்ஸ் தான் நம்ம இந்த யூனிட்டில் டிஸ்கஸ் பண்ண போகிறோம். ஓகே, ஓவர் கேஸ்டிங் அண்ட் அண்டர் கேஸ்டிங் அப்படிங்கிறது இட்ஸ் வெரி சிம்பிள். அதாவது டோட்டலில் தப்பு வர்றது, ஒரு அக்கௌண்ட்டை வந்து அமௌண்ட்டை அதிகமாக காமிக்கிறதோ இல்லை குறைவாக காமிக்கிறதோ. ஸோ இந்த பிஃபோர் ப்ரிப்பேரிங் ஆஃப்டர் ப்ரிப்பேரிங் அப்படின்னா நம்ம என்ன ரூல்ஸ் ஃபாலோ பண்ணுறோம். இப்போ ஸ்டேஜஸ் ஆஃப் ரெக்டிஃபிகேஷன் பிஃபோர் ப்ரிப்பேரிங் த ட்ரையல் பேலன்ஸ். அப்போ நம்ம எப்படி வந்து ரெக்டிஃபை பண்ணணும்? By debiting or crediting the respective account with the required amount by giving an explanation in the particular column. So நம்ம before preparing the trial balance அப்படின்னா debiting or crediting the respective account, அந்த எந்த அக்கௌண்ட்டில் நமக்கு எரர் இருக்கோ அந்த அக்கௌண்ட்டை ஒன்று டெபிட் பண்ணியோ இல்லை கிரெடிட் பண்ணதுக்கப்புறமோ எக்ஸ்ப்ளனேஷனோட ரெக்டிஃபை பண்ண போகிறோம். ஓகே, அந்த பர்டிகுலர் காலமில் எக்ஸ்பிளைன் பண்ண போகிறோம். எப்படி வந்து ராங்காக டெபிட் ஆகிருக்கா இல்லை ராங்காக கிரெடிட் ஆகிருக்கா அப்படின்றத நம்ம சொல்ல போகிறோம். திஸ் இஸ் ஃபார் ரெக்டிஃபிகேஷன் பிஃபோர் ப்ரிப்பேரிங் த ட்ரையல் பேலன்ஸ். The rectification after preparing the trial balance, that is by passing a rectifying journal entry with the respective account and suspense account. So after preparing the trial balance அப்படின்னா trial balance prepare பண்ணி முடிச்சிட்டோம். ஓகே, ஸோ அப்புறம் தான் நம்ம எரர்ஸை நம்ம ரெக்டிஃபை பண்ண போகிறோம். ட்ரையல் பேலன்ஸில் எரர்ஸ் இருக்குது அப்படின்னாலே அங்கே தெர் இஸ் அ டிஸ்அக்ரிமெண்ட் பிட்வீன் தி டெபிட் அண்ட் கிரெடிட் காலம். ஸோ டெபிட் காலமும் கிரெடிட் காலமும் டேலி ஆகலைன்னு அர்த்தம். ஸோ அது டேலி ஆகலைன்னா நம்ம என்ன அக்கௌண்ட் எழுதுவோம்? சஸ்பென்ஸ் அக்கௌண்ட்டு போட்டு டெம்பரவரியாக நம்ம அதை க்ளோஸ் பண்ணிடுவோம். சஸ்பென்ஸ் அக்கௌண்ட்டே ஒரு டெம்பரவரி அக்கௌண்ட்டு தான். ஸோ டெஃபினட்டாக ஆஃப்டர் ப்ரிப்பேரிங் த ட்ரையல் பேலன்ஸ் அப்படின்னா நம்ம அந்த சஸ்பென்ஸ் அக்கௌண்ட்டை வச்சு தான் அந்த அக்கௌண்ட்டை நம்ம ரெக்டிஃபை பண்ண போகிறோம். Okay, so this is stages of rectification before and after preparing the trial balance. See, basic rules for rectification. This content is very important. இந்த டாபிக் தான் ரொம்ப இம்பார்ட்டண்ட்டு. ரெக்டிஃபிகேஷனில் இதை நீங்கள் புரிஞ்சுக்கிட்டீங்க அப்படின்னாலே இட் இஸ் the concept is very easy to solve the problem. First one, overcast, excess or more. இந்த மூணு வேர்டுக்கும் ஒரே மீனிங் தான். அமௌண்ட் இஸ் டெபிட்டட். ஓவர் கேஸ்டிங் அப்படின்னா வர்ற டோட்டலை விட அதிகமான அமௌண்ட்டு காமிச்சிடுறது. எக்ஸஸ் அமௌண்ட் இஸ் டெபிட்டட் ஆர் மோர் அமௌண்ட் இஸ் டெபிட்டட். இதுதான் மீனிங். ஸோ மூணுமே ஒரே வேர்டு தான். இந்த இதை நீங்கள் ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓவர் கேஸ்ட், எக்ஸஸ் ஆர் மோர். ஒரு அக்கௌண்ட், அதாவது டெபிட் பண்ண வேண்டிய அமௌண்ட்டை அதிகமாக நம்ம டெபிட் பண்ணிட்டோம் அப்படின்னா, இப்போ 5000 டெபிட் பண்ணணும், அங்கே 7000 டெபிட் பண்ணிட்டோம் அப்படின்னா அதை எப்படி ரெக்டிஃபை பண்ண போகிறோம்? credit the excess amount in the respective account. Okay, ஸோ இப்போ பர்ச்சேசஸ் அக்கௌண்ட் டெபிட் அக்கௌண்ட் தான். அது 5000ன்னு என்ட்ரு பண்ணணும், ஆனால் நம்ம 7000 பர்ச்சேசஸ் அக்கௌண்ட்டில் என்ட்ரு பண்ணிட்டோம். தட் இஸ் ஓவர் கேஸ்டிங். எக்ஸஸ் அமௌண்ட், ஓகே, மோர் அமௌண்ட். 2000 தான் எக்ஸஸாக நம்ம என்ன பண்ணியிருக்கோம்? டெபிட் பண்ணியிருக்கோம். 5000 என்ட்ரு பண்ணணும், 7000 என்ட்ரு பண்ணியிருக்கோம். த எக்ஸஸ் அமௌண்ட் இஸ் 2000 rupees. ஓகே, இந்த 2000-ஐ நம்ம கிரெடிட் பண்ணுறது மூலமாக ஆட்டோமேட்டிக்காக அந்த எரர்ஸு ரெக்டிஃபை ஆகிடும். ஓகே, 2000 எக்ஸஸ் டெபிட்டட், கிரெடிட்டில் 2000 பண்ணியிருக்கோம், ஸோ கேன்சல் ஆகிடும். அப்போ டெபிட்டில் 5000 அப்படின்றது தான் மீனிங். ஸோ சிம்பிளாக ஞாபகம் வச்சுக்கணுன்னா, ஓவர் கேஸ்டிங் அப்படின்னா ஆப்போசிட். டெபிட் பண்ணதை நம்ம கிரெடிட் பண்ணணுன்னா அது கேன்சல் ஆகிடும். ஓகே, ஸோ ஓவர் கேஸ்ட், ஓ அப்படின்னா ஆப்போசிட். டெபிட்டில் எக்ஸஸாக இருந்ததுன்னா கிரெடிட் பண்ணுங்கள், கிரெடிட்டில் எக்ஸஸாக இருந்ததுன்னா டெபிட் பண்ணுங்கள். ஸோ ஓ ஆப்போசிட். இது வந்து ஒரு சிம்பிள் கான்செப்ட். ஓவர் கேஸ்ட் அப்படின்றத ஞாபகம் வச்சுக்கோங்க. எக்ஸஸ் ஆர் மோர் அப்படின்னு வரும்போது ஆப்போசிட்டாக நம்ம பண்ணணும். ஓகே, நெக்ஸ்ட் இது அண்டர் கேஸ்ட். ஷார்ட் அமௌண்ட் இஸ் டெபிட்டட் ஆர் லெஸ் அமௌண்ட் இஸ் டெபிட்டட். இந்த மூணு வேர்டும் ஒரே மீனிங். அண்டர் கேஸ்ட்டு, ஷார்ட்டு, லெஸ். ஓகே, ப்ராப்ளமில் வந்து இந்த மூணு வேர்டில் ஏதாவது ஒன்று வந்து அங்கே வந்து சொல்லியிருப்பாங்க. amount is short by ₹300, less amount is debited, so debit account issues under casting. So இந்த மாதிரி any one of the word will be used in the problem. So further debit in the respective account. அப்போ இது same account, same entry. டெபிட் பண்ணுறதுல கம்மியாக அமௌண்ட் டெபிட் பண்ணிட்டாங்க அப்படின்னா
ஓகே, மறுபடியும் அந்த அமௌண்ட்டை எவ்வளோ அமௌண்ட்டு ரெடியூஸில் இருக்கோ அதை மறுபடியும் டெபிட் பண்ணணும், அதுதான். ஸோ சேம் என்ட்ரி டெபிட் அக்கௌண்ட் ஷோஸ் அண்டர் கேஸ்டிங் ஆர் லெஸ் அமௌண்ட்னா எவ்வளோ லெஸ் அமௌண்ட்டாக இருக்கோ அந்த அமௌண்ட்டை மறுபடியும் நம்ம என்ன பண்ண போகிறோம், டெபிட் பண்ண போகிறோம். இதுதான் பேசிக் ரூல். இதே வைஸ் வெர்சா ஃபார் கிரெடிட். கிரெடிட்டுக்கு இதே மாதிரி தான் சேம். ஓகே, ஓவர் கேஸ்ட் அண்ட் அண்டர் கேஸ்ட் இதனுடைய மெயின் திங். ஓவர் கேஸ்ட் அப்படின்னா ஜஸ்ட் ஆப்போசிட். டெபிட் ஓவர் கேஸ்ட்னா கிரெடிட் பண்ணணும் அந்த அமௌண்ட்டை. ஓகே, இப்போ அண்டர் கேஸ்ட் அப்படின்னா டெபிட் கம்மியாக இருக்குது அப்படின்னா மறுபடியும் அந்த அமௌண்ட்டை டெபிட் பண்ணணும். சேம் திங் ஃபார் கிரெடிட். ஓவர் கேஸ்ட் இஸ் கிரெடிட்டட், ஓவர் கேஸ்ட் அமௌண்ட் இஸ் கிரெடிட்டட் அப்படின்னா எக்ஸஸ் அமௌண்ட் ஷுட் பி டெபிட்டட். ஓகே, கிரெடிட்டில் எக்ஸஸாக நம்ம பண்ணிட்டோம் அப்படின்னா அந்த எக்ஸஸ் அமௌண்ட்டை டெபிட் பண்ணோன்னா எரர் வந்து ரெக்டிஃபை ஆகிடும். இப்போ அண்டர் கேஸ்ட் அதாவது கிரெடிட்டட் அமௌண்ட் இஸ் கிரெடிட்டட் மீன்ஸ் ஃபர்தர் கிரெடிட் இன் த ரெஸ்பெக்டிவ் அக்கௌண்ட். அந்த அமௌண்ட் எவ்வளோ லெஸ்ஸாக இருக்கோ மறுபடியும் அதை கிரெடிட் பண்ணணும். ஸோ திஸ் இஸ் த பேசிக் ரூல்ஸ் ஃபார் ரெக்டிஃபிகேஷன் ஆஃப் எரர்ஸ். ஓகே, ஜஸ்ட்டு ஓவர் கேஸ்டிங் அண்டர் கேஸ்டிங்னா மற்ற எல்லாமே வந்து நம்ம எக்ஸசைஸ் ப்ராப்ளம்ஸ் ஒன் பை ஒன்னாக டிஸ்கஸ் பண்ணும்போது யூ வில் நோ த கான்செப்ட் ஆஃப் ரெக்டிஃபிகேஷன். தேங்க்யூ.